அண்ணா டேய், நமிருதாவை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. ஒரே ஒரு தடவை எனக்காக அவளை இந்த வீட்டுக்கு வர சொல்லுடா. சரிங்கண்ணா, நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன். இப்படி குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு என்னத்துக்கு ஆகுறதுண்ணே? ஹலோ. அவ அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. நம்ரதா வீட்டை விட்டு போனதுல இருந்து அவருக்குள்ளேயே அவர் குமரிட்டு இருக்காரு. வீட்டை விட்டு வெளியில போக கூட விருப்பப்படல. அவன் நல்ல பையன் இல்ல, நல்ல பையனா இருந்தா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம்ல. ஆனா நம்ரதா நாங்க சொல்றத கேட்கவே இல்ல. சரி, நீ எப்ப வரைய வா. அம்மா கொஞ்சம் மோர் குடிங்கம்மா. நீங்களும் ஐயாவும் எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படிமா? நம்ரதாவோட சின்ன வயசுல இருந்து நீங்க தானே வேலை பார்த்துட்டு இருக்க. நம்ரதாவை வளர்க்கறதுல நாங்க ஏதாவது தப்பு செஞ்சோமா? நம்ரதா அம்மா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க. கொஞ்சம் மோர் குடிங்கம்மா. நடந்த அவமானத்துக்காக வீட்டை விட்டு வெளியே போல, யாருக்கு முகத்தையும் காட்டல. அவ மேல இருந்த பைத்தியக்காரத்தனமான பாசத்துல அவளை மறக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த. வருத்தப்பட்டு ஏதோ வாழணும்னு வாழ்ந்துகிட்டு இருந்த. அண்ணே, நமிருதா கெஞ்சி கூப்பிட்டு பார்த்தண்ண, வரமாட்டேன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. நமிருதா இப்போ நம்ம வீட்டு பொண்ணு இல்லைண்ணே. நமிருதா எப்படியாவது நம்ம வீட்டுக்கு திரும்ப வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மதவன் சார், மதவன் சார், உங்க பொண்ணு உங்களால உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. டேவிடே கொஞ்சம் லெஃப்ட்டுக்குடா. லெஃப்ட். ஓகே, அங்கேயே கட்டிடு. டே பிரகாஷ் கொஞ்சம் மேல. நீங்க என்னடா கட்டுறீங்க? டேய் எடுத்துட்டு போங்கடா, போங்கடா முதல்ல இங்க இருந்து. நாங்க என்ன உங்க வீட்டு கேட்லடா கட்டிட்டு இருக்கோம்? டேய் சொன்னா புரியாதா? எடுங்கடா. ஏய் செக்யூரிட்டி மாதிரி இரு. போடா. டேய் எங்க ஐயாக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமாடா உங்களுக்கு? உங்க முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு? வரச்சல இருங்கடா, நான் எங்க ஐயாவை கூட்டிட்டு வரேன். கூட்டு வா. ஓகே, அங்கேயே கட்டு. நமிருதா வெட்ஸ் பிரவீன். டேய் எடுங்கடா கருது, எடுங்கடா. டேய் சும்மா கத்திக்கிட்டு இருக்காம போடா. டேய் சீக்கிரமா கட்டு. என்னங்க என்னாச்சு? யாரா அவன்? தள்ளுடா. டேய் ஐயோ நில்லுங்க, உங்களதான். நிறுத்துடா. சீக்கிரம் வந்து நிறுத்துடா. டேய் போடா போடா. வண்டிடு நீங்க. டேய் நிறுத்துடா. ஏய் நில்லுங்கடா. இந்த மாதிரி அவன் என்ன உசுப்பேத்திக்கிட்டே இருந்தான். ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் கௌரவமா வாழ்ந்த என்ன ரோட்ல இழுத்து விட்டுட்டான்.
நான் எந்த கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்தனோ அந்த கௌரவமே என்னை விட்டு போற மாதிரி பண்ணிட்டான். என்னையே என் பொண்ணையும் பிரிச்சு வச்சிட்டான். ஆமா அவர் மாதவன் தானே? ஆமா, எதுக்கு அப்படி பைத்தியக்கார மாதிரி கத்துறாரு? பொண்ணு ஓடி போயிட்டா இல்ல, பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவனை என்ன செய்யறது? அவனை என்ன செஞ்சா என் பொண்ணு என் கிட்ட வருவா? நான் எப்படியும் எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து வாழறது. இந்த மாதிரி பிரச்சனைங்க என்ன மானசீகமா சித்திரவாதம் செஞ்சிட்டு இருந்துச்சு. இங்க பாருங்க மாதவன், அந்த பையனுக்கு சம்பந்தப்பட்டவங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியற மாதிரி கல்யாணத்தை பண்ணி நம்ம மானத்தை வாங்கிடுவாங்க போல இருக்கு. அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் சார். நீங்க இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு பார்க்குற எல்லாருமே நினைப்பாங்க சார். மார்க்கெட் சேர்மேனா உங்களோட பொறுப்பு அப்படியே தான் இருக்கு சார். நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். நம்ம பாப்பாவை எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்க கிட்ட விட்டுருங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். மார்க்கெட் சேர்மனா நீங்க வேற யாரையாவது வச்சுக்கோங்க. நான் வேறொரு வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இந்த டைம்ல அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது நல்லதுக்கு இல்லை மாதவன் சார். நாங்க தான் இருக்கோம்ல, உங்க வேலையை நீங்க பாருங்க, மற்ற விஷயத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தம்பி கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து அனுப்புறேன். நம்ரதா, பொண்ணு மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற அப்பாவை நான் இதுதான் முதல்ல பாக்குறேன். என்னோட ட்ரீட்மெண்டால சரீர அளவுல அவருடைய வேதனைய குணப்படுத்த முடியுமே தவிர மானசீகமா அவர் படுற வேதனைய. இந்த நொடி உங்க அண்ணாவுடைய உயிர் நம்ரதா கையில இருக்கு. உங்க அண்ணனை உயிரோட பாக்கணும்னு நினைச்சா நம்ரதாவை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட பாசமா பேச வைங்க. இவ்ளோ பாசம் காட்டுற அப்பாவை எதுக்கு விட்டுட்டு போயிட்டான்னு ஒரு பொண்ணா எனக்கு சுத்தமா புரியல. டேக் கேர்.